தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரஜா சக்தி திட்டத்திற்கு எதிராக யாழ்ப்பாண மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் அமர்வு இன்று மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராசா தலைமையில் மாநகர சபா மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது பிரதி முதல்வர் தயாளனால் பிரஜா சக்திக்கு எதிரான பிரேரணை சபையில் முன்வைக்கப்பட்டது. குறித்த பிரேரணைக்கு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்திய நிலையில் ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநகர சபை நிதி மற்றும் நிறைவேற்று நிர்வாக விடயங்களில் தலையீடு செய்யும் விதமாக பிரஜா சக்தி என்னும் அமைப்பின் மூலம் செயற்படும் எந்தவிதமான சிபாரிசுகள் முன்மொழிவுகள் மற்றும் ஆலோசனைகளை நிராகரித்தல். இந்த பிரேரணையுடைய தலையங்கம் இதுதான். உள்ளூராட்சி சபைகள் என்பவை சுயாதீனமான கட்டமைப்புகளாகும். இத்தகைய சுயாதீனம் கொண்ட சபைகளின் விடயங்கள் நாட்டில் நடைமுறையில் உள்ள நிறைவேற்றதிகார கட்டமைப்புகளுக்கு புறம்பாக செயற்படும் எந்த வகையான தலையீடுகளும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. அந்த வகையில் சுயலாப கட்சி அரசியல் செய்யும் உள்நோக்கோடு கிராமந்தோறும் பிரஜாசக்தி என்ற பெயரில் அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதை இச்சபை வன்மையாக கண்டிக்கின்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபை நிதி மற்றும் நிறைவேற்று நிர்வாக விடயங்களில் தலையீடு செய்யும் விதமாக பிரஜாசக்தி என்ற அமைப்பின் மூலம் செயற்படும் எந்த விதமான சிபாரிசுகள் முன்மொழிவுகள் மற்றும் ஆலோசனைகள் என்பவற்றை நிராகரிப்பது என்ற இத்தீர்மானத்தை இச்சபை தீர்மானம் இயற்றுகின்றது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகின்றேன். இந்த முன்மொழிவுக்கு அடிப்படையாக இன்னொரு விடயத்தை நான் இந்த பிரேரணையோடு சேர்த்து சொல்லுகின்றேன். இந்த மாநகர சபை எல்லைக்குள் 27 வட்டாரங்களிலும் 27 உறுப்பினர்கள் பலதரப்பட்ட கட்சிகளில் தெரிவு செய்யப்பட்டு வட்டார உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அரசாங்கம் இந்த ஏதாவது ஒரு வேலை திட்டங்களை செய்கின்ற போது அது கட்சி பேதமன்றி அந்த வட்டார உறுப்பினர்கள் அந்த வட்டாரங்களை தழுவுகின்ற விகிதாசார உறுப்பினர்களை முன்னிலைப்படுத்தி எந்த ஒரு வேலை திட்டத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தையும் நான் இந்த பிரேரணையோடு சேர்த்து